மனிதர்களிடம் இருக்க வேண்டிய நற்குணங்கள், இருக்கக்கூடாத தீய குணங்களுடைய வரிசையை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விதமாக மனிதர்களிடம் இருக்க வேண்டிய நற்குணங்களுடைய விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையை கூறுவதாக இருந்த போதிலும், ஒரு சபையில உட்கார்ந்து பேசுறோம், அந்த சபையில நம்ம கூறக்கூடிய உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அப்போ நாம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு தடவை சொல்லி பார்க்கணும், 2 தடவை சொல்லி பார்க்கணும், 3ஆவது தடவை சொல்ல வேண்டாம், அமைதியாக இருந்து விடுவது நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உண்மையே கூறுவதாக இருந்த போதிலும் தர்க்கம் செய்வதை விட்டு விடுபவருக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்த்தளத்திலே ஒரு வீடு கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நகைச்சுவைக்காக இருந்தாலும் பொய்யை கூற வேண்டாம். அப்படி பேசாம பொய்யை சொல்லாம இருந்தாரே ஆனால் அவருக்கு சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியில ஒரு வீடு கிடைக்க பெறுவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். தன்னுடைய குணாதிசயமே அழகிய குணமாக ஒருவருக்கு இருக்கிறது. அழகிய குணம் உடையவருக்கு சுவனத்தின் மேல் பகுதியில் ஒரு வீடு கிடைக்க பெறுவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொர்க்கத்தினுடைய மேல் தளத்தில் ஒரு வீடு வேணுமா, சொர்க்கத்தில் கீழ்த்தளத்தில் ஒரு வீடு வேணுமா, சொர்க்கத்தில் நடுப்பகுதியில் ஒரு வீடு வேணுமா என்று சொன்னால், ஒரு நடுநிலையான குணாதிசயத்தை கொண்டிருப்பவர், எவரையும் புண்படுத்தாமல் ஒரு சபையில சபை ஒழுக்கத்தோடு தன்னுடைய பேச்சை குரல் உசத்தி பேசாம இப்படியுமாக ஒரு நல்ல குணத்தோடு ஒருவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு சொர்க்கத்தினுடைய மேல் பகுதியில, நடுப்பகுதியில, கீழ்ப்பகுதியில என்று எல்லா பகுதியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க. வீடு கிடைப்பது எனக்கு அவர்களுக்கு வீடு கிடைக்கும் என்று சொல்லல, அவர்களுக்கு கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒருவன் தன் சகோதர முஸ்லிமை மலர்ந்த முகத்துடன் பார்ப்பதற்கு சலாம் சொல்லுவது அடுத்தது. சலாம் சொல்லுவதற்கு தனியாக கூலி இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய சகோதர முஸ்லிமை மலர்ந்த முகத்துடன் பார்ப்பதும் தர்மமாக இருக்கிறது, அதற்கு கூலி கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, திர்மிதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். 7வது அத்தியாயம் 199வது வசனத்துல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான், குதில் அஃப்வாஃப வ அமுர் பில் உர்பி வல் அர்தி அனில் ஜாஹிலீன். அல்லாஹ் கூறுகிறான், மென்மையையும் மன்னிக்கும் போக்கையும் மேற்கொள்வீராக, மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவீராக. அறிவியினர்களை விட்டும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல நீங்கள் அமரக்கூடிய இடங்கள்ல அறிவியினர்களை விட்டும் நீங்கள் விலகி இருங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கோபப்படாதே என்று சொல்றாங்க. அவர் மறுபடியும் எனக்கு வேறு ஒரு அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்றாங்க, கோபப்படாதேன்னு சொல்றாங்க. மறுபடியும் அவர் கேட்கிறாங்க, எனக்கு வேற ஏதாவது அறிவுரை கூறுங்க, கோபப்படாதேன்னு சொல்றாங்க. அவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப கோபப்படாதே கோபப்படாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி கிதாபில் இருக்கு இருக்கு இருக்கு. உண்மை நன்மைக்கே வழிகாட்டும், நன்மை சுவனத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மையையே பேசி உண்மையையே தேடினால் அல்லாஹ்வின் ஏட்டில் அவன் ஒரு உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய் பாவத்திற்கு வழிகாட்டும், பாவம் நரகத்திற்கு வழிகாட்டும். ஒரு மனிதன் பொய்யே பேசிக்கொண்டிருந்தார், அல்லாஹ்வின் ஏட்டில் அவன் ஒரு பொய்யன் என்று எழுதப்படுவான். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். உண்மை பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் உண்மை மட்டும்தான் பேசுவேன் என்ற உத்தரவாதம் எனக்கு தாருங்கள், நீங்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. புகாரில இடம்பெறக்கூடிய ஹதீஸ்.
உண்மை உண்மை என்று பேசி உங்களுடைய மனம் எப்போது அமைதி பெறுகிறதோ அப்பொழுது நீங்கள் பொய்யை கலக்காமல் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. ஒரு சமயம் அஸஸ் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழரே, உம்மிடம் 2 குணங்கள் இருக்கிறது, அந்த 2ஐயும் விட்டு விடாதே, அவ்விரு குணங்களும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது என்ன 2 குணம் என்று சொல்றாங்க? ஒன்று சகிப்புத்தன்மை, இன்னொன்று நிதானம். இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோற்றவருக்கு கிடைக்கும் பாக்கியத்தை விடவும் நற்குணத்தால் சிறந்தவருக்கு அதிக பாக்கியம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அகமதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அழகிய குணம் உடையவருக்கு சுவனத்தினுடைய ஒரு பகுதியிலே நான் வீடு கிடைப்பதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சகிப்புத்தன்மையும் நிதானமும் இல்லாதவர்களிடம் பகைமை, பொறாமை, விரோதம், காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கும் உணர்ச்சி இதுவெல்லாம் இருக்கும். இதற்கு ஒரு சம்பவம் நமக்கு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், மதீனாவிற்கு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய கட்டாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது மக்காவை விட்டு, காபத்துல்லாவை விட்டு, ஊரை விட்டு, வீட்டை விட்டு, மக்களை விட்டுட்டு போறோமே அப்படிங்கிறதுக்காக கடைசியா ஒரு தடவை காபத்துல்லாவில் போய் தொழுதுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக காபத்துல்லாவுக்கு போறாங்க. அந்த காபத்துல்லாவினுடைய காவலாளி அவர் யாருன்னு சொன்னா உஸ்மான் பின் தல்ஹா அப்படிங்கிறவர் காவலாளி. அவரிடத்துல போய் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கதவை திறந்து விடுங்க, நான் தொழுதுட்டு போயிடுறேன்னு சொல்லி. அப்போ அவரு உஸ்மான் பின் தல்கா திறந்து விடலை. அவங்கள அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு தான் அவரு முயற்சி பண்றாரு. தள்ளாத குறையா அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி போயிடுறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் வரும் உஸ்மானே, ஒரு நாள் வரும், அப்போது நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல நீ இருப்ப என்று சொல்லிவிட்டு காபத்துல்லாவுக்கு வெளியே நின்று தொழுதுட்டு வந்துடுறாங்க. அப்போ பிற்காலத்துல மதீனாவிலிருந்து மக்காவை போய் கைப்பற்றுறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. புடைசூழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. கதவு பூட்டி இருக்கிறது. உஸ்மான் பின் தல்ஹா அவர்களிடத்துல சென்று சாவியை வாங்கிட்டு வர சொல்லி அவரையும் அழைச்சிட்டு வர்றாங்க. அவர் தூரத்திலே நின்றுட்டு சாவியை கொடுத்து விடுறாரு. வாங்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு காபத்துல்லாவுடைய மேல் படிக்கட்டில் நின்று கொண்டு உஸ்மான் பின் தல்ஹா அவர்களே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காபத்துல்லாவுடைய படிக்கட்டிலே நிக்க வச்சு சாவியை ஒப்படைக்கிறாங்க. இந்தாங்க சாவியை நீங்க வச்சுக்கங்க. முன்னால் நடந்த எந்த சம்பவத்தையும் சொல்லி காட்டல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடந்துருச்சு. நான் சொன்னேன்ல, அது நடந்துருச்சு அப்படிங்கிறத கூட சொல்லி காட்டல. ஆனால் செயலால் செய்து காட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த இடத்துல சொல்லாலோ அல்லது செயலாலோ எந்த பழிவாங்கலும் இல்லை. இன்று வரை உஸ்மான் பின் தல்காவுடைய பரம்பரை தான் காபத்துல்லாவுடைய சாவியை வைத்திருக்கிறாங்க என்பது கூடுதலான ஒரு தகவல். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில மேலும் சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் மனிதர்களுடைய இருக்க வேண்டிய நற்குணங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாஹித் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.